Hello friends, welcome to Civil Institute channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட் 9ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, இது 3 பார்ட் வந்து முடிஞ்சு, இது வந்து 4வது பார்ட். மிச்சம் 3 பார்ட் வந்து நீங்க ரெஃபர் பண்ணாதவங்க பிளேலிஸ்ட்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சிவில் ஸ்டேட் சேனலோட பிளேலிஸ்ட்ல வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த 3 பார்ட் வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அதுக்குரிய ட்ரிக்ஸ் வந்து என்ன, அந்த ஆப்ஷன் வந்து எப்படி என்வெல்ட் பண்ணணும், ப்ளஸ் அந்த ஆப்ஷன் அந்த கொஸ்டின் கூடிய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஸ்லைடில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனை பற்றி தவறான ஒன்றை தெரிவு செய்யன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். தவறான ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனை பற்றி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தவறான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். ஓகே, முக்கியமான நபர் இது. ஸோ இவங்க ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனை பற்றி அடிக்கடி கொஸ்டின் வந்து நம்ம டிஎன்பிசியில் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்கு. ஓகே, 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து 5th சாப்டர்ல வந்து இருக்கு. 5th சாப்டர் ஹிஸ்டரி 5th சாப்டர்ல வந்து இருக்கு. தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்து இருக்கு. ஓகே, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபவுண்டட் தி ஆதி திராவிட மகாஜன சபா இன் 1893. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார் சொல்றாங்க. ஓகே, இதுவே உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஆதி திராவிட மகாஜன சபா வந்து யார் உருவாக்கினா கேட்கலாம், இல்லாட்டி எந்த வருஷம் வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து இதை வந்து உருவாக்குனாருன்னு கேட்கலாம், அமைப்பை உருவாக்கினான்னு கேட்கலாம். 1893. ஸோ படிக்கிறப்ப நீங்க இப்படி தான் படிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின்லேயே படிக்கிறப்ப ஒவ்வொரு ஆப்ஷன்லேயே நீங்க கொஸ்டினா அப்ரோச் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா வந்து எந்த வருஷம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காருன்னா 1893 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து, பார்ட்டிசிபேட்டட் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன். லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் 2ஆம் வட்டை மேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார்னு சொல்றாங்க. ஓகே, இதுவுமே கரெக்ட் தான். எல்லாமே புக்ல 10th புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்து, frequently wrote columns under pseudonym of சித்திரபுத்திரன். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளும் எழுதினார் சொல்றாங்க. ஓகே, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வாஸ் ஏ சிக்னேட்டரி டு பூனா பேக்ட் ஆஃப் 1932. 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவன் சொல்றாங்க. ஓகே, ஸோ பூனா பேக்ட்ல இவர் தான் கையெழுத்திட்டு இருக்காரு சொல்றாங்க. இவரும் ஒருவரும் சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எல்லாமே புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பூனா பேக்ட் இயர் பார்த்துக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்கோ இல்லாட்டி பூனா பேக்ட் தனி கொஸ்டினா கேட்கலாம். பூனா பேக்ட் வந்து பூனா ஒப்பந்தம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1932 வந்து பூனா ஒப்பந்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃப்ரீக்வென்ட்லி ரோட் காலம்ஸ் என்ற சூடோநேம் ஆஃப் சித்திரபுத்திரன். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் கட்டுரைகளும் எழுதினான்னு சொல்றாங்க. அப்ப இது யார் எழுதியிருப்பான்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான் எழுதியிருப்பாரு. ஓகே, இது வந்து பெரியார் எழுதியிருப்பாரு, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் கிடையாது. ஓகே, அப்போ 1, 2, 4 வந்து கரெக்ட்னு பார்த்தோம். ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தவறான ஒன்றை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப தவறான ஒன்று என்னது, 3ஆவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். 3ஆவது ஸ்டேட்மெண்ட் 3 ஒன்லி, 3 மட்டும் தான் நம்மளுக்கு தவறான ஒன்று. ஓகே, அவங்க ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் பத்தி பார்ப்போம். ஸோ பாருங்க, ஹி இஸ் பாப்புலர் நோஸ் கிராண்ட்பா, தாத்தா. ஸோ இவர் வந்து நம்ம தாத்தான்னு சொல்லுவோம். ஓகே, எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1959 காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து சில டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். ஓகே, இதுவுமே கொஸ்டினா கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகே, அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸில் வந்து இவர் நல்லா பண்ணியிருப்பாரு. ஓகே, சோசியல் சர்வீஸில் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பாராட்டி தான் இந்த டைட்டில்ஸ், இந்த பட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ராவ் பகதூர், திவான் பகதூர். ஓகே, இவரோட ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஜிவிஎஸ் சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்து இருக்கும். ஓகே, இதுவுமே கேட்பாங்க நம்மளுக்கு. ஜிவிஎஸ் சரித சுருக்கம் என்னும் இது ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ஆட்டோபயோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, ஜிவிஎஸ் சரித சுருக்கம். ஓகே, இது பாருங்க, ரெட்டை. ஸோ ரெட்டை அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் நான் வந்துடும். ஓகே, திருக்குறள் வந்து நான் வந்துடும். திருக்குறள் எத்தனை அடி, 2 அடி தான். ஓகே, அது 2 அடி எப்பயுமே சுருக்கமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சுருக்கமாக இருக்கும். ஸோ ஜிவிஎஸ் சரித சுருக்கம் வந்துட்டாலே உங்களுக்கு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து நான் வந்துடணும். சுருக்கம் வந்துட்டாலே ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வந்து நான் வந்துடணும். ஸோ இந்த ஜிவிஎஸ் சரித சுருக்கம் ஆட்டோபயோகிராஃபி வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1939 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் இவருடைய இயர்லியஸ்ட் பை ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபாவை 1893 வந்து நிறுவியிருப்பாரு.
ஆதி திராவிட மகாஜன சபா. ஓகே, ஆதி திராவிட மகாஜன சபாவை 1893 வந்து நிறுவியிருப்பாரு. அடுத்து he served as president of Scheduled Caste Federation, Madras Provincial Depressed Classes Federation. அப்ப ரெண்டு அமைப்புக்கு வந்து ஒரு தலைவராக இருந்திருக்காரு. என்னென்ன அமைப்பு பார்த்தீங்கன்னா, Scheduled Caste Federation and Madras Provincial Depressed Class Federation அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே பிரசிடென்டா இருந்திருப்பாரு. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ Scheduled Caste Federation and Madras Provincial Depressed Class Federationக்கு யாரு பிரசிடென்டா இருந்தான்னு கேட்டா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா he became a member of Madras Legislative Council in 1923. ஓகே, ஸோ MLC மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரா இருப்பாரு. மெம்பரா வந்து வந்திருக்காரு. எப்போ, எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1923 மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரோட க்ளோஸ் அசோசியேட்டர், உற்ற நண்பராக வந்து இருந்திருக்காரு. ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து லண்டன்ல நடந்திருக்கும். ஸோ அங்க வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் எ சிக்னேட்டரி டு பூனா பேக்ட் ஆஃப் 1932. 1932 கையெழுத்திட்ட பூனா ஒப்பந்தத்தில் இவர் வந்து கையெழுத்திட்டிருப்பாரு. ஓகே, ஸோ அம்பேத்கரோட சேர்ந்து கையெழுத்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன் மெட்ராஸ் ப்ரொவின்சியல் டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட்டாக இருந்திருக்கான்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன் அண்ட் மெட்ராஸ் ப்ரொவின்சியல் டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஃபெடரேஷனோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கீழே வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா he became a member of Legislative Council 1923 பார்த்தோம். அதே மாதிரி க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட இயர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் வந்து சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இயர் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது தமிழ்லையுமே உங்களுக்கு இருக்கும். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூடோபுத்திர சித்திரபுத்திரன் பார்த்தோம். ஓகே, சித்திரபுத்திரன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல பார்த்தோமா. ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம், அதுதான் தவறான ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ அது வந்து பெரியார் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பெரியார் தான் வந்து ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார் சொல்றாங்க. ஓகே, அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பெரியார் வந்து எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினான்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா சித்திரபுத்திரன், இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. சித்திரபுத்திரன் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார் யாரு? பெரியார். ஓகே, இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். ஸோ நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு பெரியாரை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சீரிஸ் வந்து அடுத்தடுத்து உங்களை வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லைடோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுவாங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.